வணக்கம். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் 10 பேரில் 8 பேர் நமக்கு அகென்ஸ்டாக இருப்பாங்க. 2 பேர் தான் நமக்கு நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லக்கூடியவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. மீதி 8 பேர் வந்து நமக்கு அப்படியே அவ்வளோ நல்லா பேசியிருப்பாங்க. இவ்வளோ நாள் வாழ்க்கையில் நல்லா அவங்களோட ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான நட்பு இருந்திருக்கும்னு நினைப்போம். ஆனால் நமக்கு அகென்ஸ்டாக பேசுவாங்க. அதுதான் என் டைம் கிடைக்கும்போது தான் இதெல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து யார் எப்படின்னு காட்டி கொடுக்குறதுக்கே பகவான் நிறைய விஷயங்களை பண்ணுவார். அப்போ வந்து அதே மாதிரி ஜனாபாய்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவள் தான் எடுத்தான்னு 8 பேர் சொல்லுவாங்க. விதவிதமாக வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாமதேவரும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை அவள் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அவள் அந்த நகைக்கெல்லாம் ஆசைப்படுறவ கிடையாது, அதனால் அவள் கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு சில மக்கள் வந்து அவள் வேலைக்காரியாக இருக்கா, அவளுக்கு ஏன் ஆசை இருக்காது, அவளுக்கு இவ்வளோ நாள் வாய்ப்பு கிடச்சிருந்ததுன்னா அவளை பற்றி தெரிஞ்சிருக்கும், இப்போ கிடச்சிருச்சு அதனால் அவள் திருட்டிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஜனாபாய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அவங்க பாண்டுரங்கனை நினச்சி அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பகவானை தவிர வேறு எதுவும் தெரியாது, எந்த சிந்தனையும் இல்லை. நான் எதுக்கு பகவானுடைய நகைகளை எல்லாம் திருட போகிறேன் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட, இந்த குற்றத்தை நீ ஒத்துக்கோன்னு. இல்லை நான் செய்யலை அப்படின்னு தைரியமாக சொல்லுவாங்க. அப்போது அவங்க சொல்லுவாங்க, அப்பையும் கூட அவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, எனக்கு ஒருத்தரை தெரியும், அவர் தான் இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ணுறவர், அவரை வேணால் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவரை வேணால் நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னுவாங்க. யார் அது நீ சொல்லு, உடனே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா. இந்த ஊர்லேயே பெரிய திருடன்கிறது பாண்டுரங்கன் மட்டும்தான். அவன் எல்லாரோட இருதயத்தையும் திருடிட்டான். அதனால் வந்து இருக்கிறதுலே பெரிய திருடன் வந்து பாண்டுரங்கன் தான். அதனால் அவரை தவிர வேறு யாரும் எதுவும் எடுக்க முடியாது. அவனை போய் கைது பண்ணுங்க, அதுவும் சும்மாலாம் கைது பண்ணாதீங்க, சங்கிலிக்கு பதிலாக நாம சங்கீர்த்தனம் பண்ணி கைது பண்ணுங்க அப்படிங்கிறவாங்க. இதானா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஏதோ பைத்தியம் மாதிரி உளருது. கண்டிப்பாக இதுதான் எடுத்திருக்கோம், இங்கேருந்து இந்த பானையிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம்ல, அதனால் கண்டிப்பாக இங்கேருந்து தான் அந்த அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற உயர் அதிகாரிக்கு எல்லாம் போகும். அவர் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன அப்படின்னா, தண்டனைகள் வந்து கடுமையாக இருக்கும். அப்போ தான் வந்து குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறதுனால ஊர் சந்திரபாகா நதிக்கு முன்னாடி ஒரு பெரிய கழுமரம் இருக்கும். அந்த கழுமரத்தில் திருடன்லாம் கொண்டு போய் அங்கே ஏற்றி விட்ருவாங்க. ஏற்றினா அது அந்த கூர்மையான பகுதியை வந்து நம்ம மேலே உட்கார வச்சுட்டாங்கன்னா அது 2ஆக கிழிச்சிரும் உடம்ப. இந்த மாதிரி ஒரு தண்டனை. அதுக்கு ஊரே சேர்ந்து ஜனாபாயை கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள ஒரு இது மாதிரி ரதம் மாதிரி வச்சு அதில் ஏற்றி நிப்பாட்டி ஊரே பார்க்குற மாதிரி கயிறு போட்டு கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. நாமதேவர் குடும்பத்தில் எல்லோரும் ஓடி வந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எடுத்துருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து ராஜா கிட்ட அவங்க நல்ல பேர் வாங்கணும், ஊர் தலைவர்கள்ட்ட அவங்க நல்ல பேர் வாங்கணும். அதுக்காக அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் எல்லோரும் வந்து எல்லா சூழ்நிலையும் தெரியும், யார் எப்படி என்ன ஏது. அப்போ தான் வந்து முக்கியமாக யார் நல்லவங்கிறத அப்போ தான் பகவான் வந்து காட்டி கொடுப்பாரு. அதனால் கஷ்டங்கள் வரப்போ அவருடைய நாமத்தை சொல்லி தப்பிச்சு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மகான்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து கஷ்டங்கள் எதுக்கு வர விடணும், அது வராதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பகவானோட நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க மகான்கள். அந்த மாதிரி இந்த ஒரு சூழ்நிலையில் ஜனாபாய் இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து அந்த கழுமரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி ஏற்றி விட்டுற வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பையும் கூட அவங்க தலையை தொங்க போட்டுகிட்டே வராங்க. பண்டரி நாதனை நினச்சி அழுதுகிட்டே வராங்க.
எங்கே கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க நம்மளை வந்து. நான் உன்னை வந்து இப்படிலாம் நினச்சேன் பண்டரிநாதா, அதனால் எனக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு தண்டனையை கொடுத்துட்டியே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அழுகிறாங்க. நான் அதுக்கு தகுதியானவளாக இருந்தால் பரவாயில்ல, நான் அதை ஏற்றுப்பேன். அதுக்கெல்லாம் தகுதியான ஆள் நான் கிடையாது. அதனால் நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பகவான்கிட்ட தான் எப்பயுமே பேச்சுவார்த்தையே பகவான்கிட்ட தான். அப்போ அவங்க மனசில் இருக்கிற வலி, வேதனை, அந்த உணர்வுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு அபங்கமாக வெளியே வருது. அந்த அபங்கத்தில் இருந்து தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நமக்கு தெரிய வருது. அந்த அபங்கம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு அழகான அபங்கம். டரீலா பண்டரிசா சோரா, டரீலா பண்டரிசா சோரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிடிங்க பாண்டரங்கன் தான், பண்டரிபுரத்தில் இருக்க பாண்டரங்கன் தான் பெரிய திருடன் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அவனை வந்து ஹிருதய கேலா பந்தி அப்படின்னா ஹிருதயத்தில் அடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாடுறாங்க. அவனை எல்லாம் சும்மாலாம் விடக்கூடாது, கட்டி போட்டு என்னோடய ஹிருதயத்தில் அடைச்சிடணும் ஜெயிலில், அதுலேருந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்பையும் வந்து அவரோட சண்டை போடுற மாதிரி தான் அவங்க அபங்கம் பாடுறாங்க. போட்டு சும்மாலாம் விடக்கூடாது, கட்டையிலேயே நல்லா வெளுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த கட்டை அப்படின்னு உருட்டுக்கட்டை அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்கிறது வந்து வேறு ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அதாவது அவனுக்கு வந்து பக்தி செய்யலைன்னா துடிச்சு போயிடுவாராம் பகவான், நாம சங்கீதத்துலன்னா துடிச்சு போயிடுவார். அதனால் அந்த கட்டைங்கிறது என்ன அப்படின்னா, நீயும் நானும் ஒன்றாயிட்டோம், அதனால இனிமேல் வந்து நான் உன்னை பக்தி செலுத்த மாட்டேன், நாம சங்கீர்த்தனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பாண்டரங்கன் துடிச்சிருவார். அந்த கட்டையினால் அவரை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாடுறாங்க. இந்த அபங்கம் பாடிட்டு அழுதுகிட்டே அவங்க அப்படியே அந்த நிமிர்ந்து அந்த கழுமரத்தை பார்த்த உடனேயே கழுமரம் வெடித்து சிதறிடும். வெடித்து சிதறி தூள் தூளாக வெடித்து சிதறி அது அங்கங்கே சிதறி விழுந்துடும். ஒரு சாரார் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய வரலாற்றில் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பார்த்த உடனே அந்த கழுமரம் அப்படியே உருகி சந்திரபாகா நதியில் அப்படியே கரைஞ்சி போயிடும் அப்படிங்கிறாங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அப்போ ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க பகவானை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து எல்லாருக்கும் பிரத்யட்சமாக காட்சி தர்றாரு பாண்டரங்கன். காட்சி தந்து அவர் சொல்கிறார், ஜனாபாயோட அருமை பெருமையெல்லாம் தெரியணுன்றதுக்காக தான், அவர் எவ்வளோ பெரிய பக்திமான் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயமெல்லாம் பண்ணேன் அப்படின்னு. ஜனாபாயோட அபங்கம் ஃபுல்லாக நான் தான் எழுதினேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அதை சேகரித்த தகவலையும் அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து நாமதேவர் வந்து அவர் சந்தோஷமாக பாடுறாங்க. இந்த இதுவும் ஒரு அபங்கத்தில் இருக்குது. சந்தோஷமாக பாடுறாங்க. அப்போது வந்து எல்லார் கண்ணுக்கு முன்னாடியும் பகவான் வந்து சந்திரபாகா நதிக்கு முன்னாடி நடனம் ஆடினாராமா. பயங்கரமாக சந்தோஷமாக நடனம் ஆடியிருக்காரு. அதை பாருங்கள் அண்ணா, நிறுத்தாதீங்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பாடுங்கிறாங்க. ஏன்னா நாமதேவர் பாடினா மட்டும்தான் அவர் வந்து அந்த மாதிரி நடனம் ஆடுவார் பாண்டரங்கன். அது வந்து நாமதேவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி அவர் நடனம் ஆடுறாரு. அப்போவும் கபீர்தாசர் அங்கே தான் இருக்கார். அப்போது பகவான் நடனம் ஆடும்போது அவருடைய அந்த பட்டு பீதாம்பரம், அதாவது இடுப்பில் கட்டியிருக்க அந்த மஞ்சள் நிற பீதாம்பரம் கலண்டு விழுந்துருச்சோம். அதை கபீர்தாசர் ஓடி போய் பிடிச்சி, தேவா இது கீழே விழுகுது, நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் போய் பிடிச்சி தூக்கி இடுப்பில் அவருக்கு கட்டி விடுறாராம். அந்த மாதிரி ஒரு நடனம் ஆடி சந்தோஷமாக வந்து பகவான் எல்லாருக்கும் முன்னாடி காட்சி கொடுத்தாராம். ஜனாபாயோட இந்த வாழ்க்கை சரித்தம் வந்து பகவான் மேலே அவங்க எவ்வளோ பற்றுதலோடு இருந்தாங்க, எப்பவும் சதா காலமும் அவங்க பகவானை பற்றின சிந்தனையோடய இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம். அவங்க வாழ்ந்து காட்டி எல்லாருக்கும் அதை புரிய வச்சாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அதை பகவான் நாமத்தோடு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்கள கிட்டத்தட்ட 80-90 வயசு வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்திருக்காங்க. கடைசியில் நாமதேவர் குடும்பத்தோட எல்லாம் அவங்க நாமதேவருடைய காலம் முடிய போது அவங்க
பாண்டுரங்கனுடைய அருளால் அந்த பூமி பிளந்து, அதாவது பாண்டுரங்கன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற பூமி பிளந்து நாமதேவர் குடும்பத்தோடு அப்படியே தன்னுடைய குருவோட குடும்பத்தோடு அப்படியே வந்து பூமியில் சமாதி ஆயிடுவாங்க. இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நாமதேவருடைய சமாதியில் இவங்க எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனாபாயும் அதே மாதிரி தன்னோட குருவோடையே அவங்க ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க. இப்போ நீங்கள் போனாலும் அதை பார்க்கலாம். இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.